லதா பகவான்கரி. இவங்க வந்து பார்த்திங்கன்னா 65 வயசு, மகாராஷ்டிராவில் உள்ள ஒரு பாட்டி. இவங்களும் அவங்க ஹஸ்பண்டும் வந்துட்டு கூலி வேலை பண்ணி சம்பாதிச்சு அவங்க லைஃப்பை ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. அவங்க வந்துட்டு கூலி வேலை போனால் மட்டும்தான் வந்துட்டு அவங்களுக்கு தே கேன் ஈட். அந்த லெவலுக்கு இருந்தவங்க வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா 3 பொண்ணுங்க இருந்தாங்க. 3 பேருக்கும் எப்படியோ கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. பட் ஒரு நாள் வந்துட்டு பார்த்திங்கன்னா அவங்க ஹஸ்பண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்துட்டு மெடிக்கல் இஷ்யூஸ் நிறையாவே இருந்துச்சு. ஆல்சோ ஹார்ட்டில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்தது. பட் லதா பகவான்கரி அவங்களால மட்டும் அவங்க ஹஸ்பண்டை பார்த்துக்க முடியல. ஏன்னா அவ்வளோ மணி அவங்ககிட்ட இல்லை. ஸோ ஊரில் இருக்க மக்கள் நிறைய பேர்கிட்ட போய் கேட்டாங்க, யாருமே ஹெல்ப் பண்ணல. ரிச் பீப்புள் ஹேவ் ரிச் ஃப்ரெண்ட்ஸ், புவர் பீப்புள் ஹேவ் புவர் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி இருந்த நிலைமையில் வந்துட்டு அவங்களுக்கு என்ன பண்ணனே தெரியல. ஸோ அந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா தே ஹியர் ஏ நியூஸ், ஒரு மேரத்தான் 3 கிலோமீட்டர் மேரத்தான் நடக்க போகுது அவங்க ஊரில். அவங்க வந்துட்டு அதில் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம்னு பண்ணிக்கலாம். பட் அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்குது. என்னென்னா அவங்களுக்கு ரொம்பவே வயசாகிடுச்சு. ஆல்சோ அவங்கள்ட்ட வந்துட்டு ஷூஸ், சரியான ப்ரோட்டீன் எதுவுமே எடுத்துக்கவே இல்லை. அவங்க டேரெக்டாக போயிட்டு மேரத்தானில் ஓட போயிட்டாங்க. வாட் ஹேப்பன் நெக்ஸ்ட், அவங்க ஜெயிச்சிட்டாங்க. பட் என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்னா, டீனேஜ் பீப்புள்ஸ் எவ்வளவோ வந்துட்டு ப்ரோட்டீன்ஸோ எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க. பட் அவங்களாலே வின் பண்ண முடியாத மேட்ச்சில் இவங்க வின் பண்ணி 5000 ரூபா கேஷ் ப்ரைஸ் கூட வின் பண்ணியிருக்காங்க. இது மூலமாக அவங்களோட ஹஸ்பண்டுக்கு ஒன்றான மெடிக்கல் செலவை பார்த்துக்கிட்டாங்க. ஆல்சோ அவங்க வந்துட்டு பூனேயில் நடந்த ஒரு மேரத்தானில் ஜெயிச்சு அவங்க கோல்டு மெடல் வச்சுருக்காங்க. அண்டு இதை பேஸ் பண்ணி 2020 வந்துட்டு ஒரு படமாக எடுக்கிறாங்க, லதா பகவான்கரி.